உண்ணாமலை உமையவளே அண்ணாமலை நம அம்மை அப்பன் துணை. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும்னு மனதார வேண்டிக்கிறது. நான் 2019 திருவண்ணாமலையிலேருந்து பழனிக்கு வந்தேன். திருவண்ணாமலையிலேருந்து ஏன் பழனிக்கு வந்தோம்னு கேட்டீங்கன்னா 18,000 சுற்று சுற்றலாம்னு திருவண்ணாமலை நினைச்சேன். 18,000 சுற்று இந்த மலையை சுற்றிட வேண்டிதான். இந்த பிறவியில் நம்ம ஏன் இந்த மலைக்கு வந்தோம், நம்ம ஏன் இந்த வேஷம் அணிஞ்சோம்லாம் தெரியல. சரி 18,000 சுற்று சுற்றும் அப்படின்னு நினச்சி கொஞ்ச நாள் சுற்றுனேன். ஒரு நாளைக்கு 5 தடவை இந்த மலையை சுற்றும் போதெல்லாம் ஒன்றும் யாருக்கும் தெரியல அப்படின்னு சொன்னால் மற்றவங்க கண்ணுக்கு யாருக்கும் தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலையில் பகல் கிரிவலம் சுற்றுறது பெருசு கிடையாது, இரவுல கிரிவலம் சுற்றுறது தான் பெருசு. அப்போ இரவும் பகலும் எந்த நேரம் இல்லாமல் நான் அந்த மலையை சுற்றினேன். அப்போ இந்த அண்ணாமலையார் அம்மையப்பர் 2 பேர் அர்த்தநாதீஸ்வரர் கோலம் எப்படி, இந்த மலை எப்படி என்று கேட்கும்போது இருதலை மண்ணுளி பாம்பு எனக்கு அந்த மலை காட்டிச்சு. அப்போ அம்மையப்பர் இருதலை எப்படி அப்படின்னு கேட்கும்போது இருதலை மண்ணுளி பாம்பு அந்த மலை காட்டிச்சு. அப்போ எனக்கு 5 தலை சர்ப்பத்தை காட்டணும் அப்படின்னு சொன்னால் கூட காட்டிடும். அப்படியாப்பட்ட ஒரு மலை. ஆனால் அந்த மலையோட மகிமை தெரியணும்னா பகலில் கிரிவலம் சுற்றுறது அல்ல பெருசு. மாலை 6 மணிக்கு மேலே இல்லை இரவு 12 மணிக்கு மேலே அந்த மலையை நீ கிரிவலம் சுற்றும் போது அந்த மலை என்னன்னு உனக்கு புரிய வரும். அல்லாமல் எல்லாரும் கூட்டத்தில் கோவிந்தான்னு போகிற மாதிரி, எல்லா கூட்டத்தில் கோவிந்தா போட்டுட்டு போகிற மாதிரி இல்லை. பின்ன இந்த திருவண்ணாமலை கிரிவலம் எதுக்கு கிரிவலம் வச்சிருக்குன்னா, நீ என்னத்தை சுற்றினாலும் தாயோட மார்பகத்தில் பால் குடிச்ச பாலுக்குள்ள நன்றி. உண்ணாமுலை தாயார் கழுத்து வரைக்கும் தான், திருவண்ணாமலை கழுத்து வரைக்கும் தான். அதாவது தாயோட மார்பகத்திலிருந்து உன் உடல். எல்லா பாலூட்டி இனமும் பேசத்திறன் மனிதனுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் அந்த மனிதனும் ஒரு பாலூட்டி இனம் தான். ஆனால் அந்த பெத்த தாயிட்ட பால் குடிச்ச ஒரு நன்றி கடனுக்கு தான் இந்த கிரிவலம் 14 கிலோமீட்டர். 14 கிலோமீட்டர் என்பது தமிழில் 10 மைல் கழுத்து வரைக்கும் தான். ஆனால் பழனியில் உச்சி 8 மைல் இருக்கும். திருவண்ணாமலை உண்ணாமலை தாயார் பக்கத்தில் ஒரு சிவலிங்கம், அது அண்ணாமலையாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ உண்ணாமலையோட கணவர் அல்ல அண்ணாமலையார். ஆனால் நீங்கள் அறிஞ்சுக்கிட்டது என்ன, உண்ணாமலையார் அண்ணாமலையார் கணவன் மனைவி. இது அல்லாமல் வேற உங்களுக்கு என்ன தெரியும்? உண்ணாமலை தாயார் பக்கத்தில் லிங்கமாக இருக்கிறது அண்ணாமலையார்னு நீங்கள் சொல்றிய, அருணாச்சலேஸ்வரர்னு சொல்றிய, அது மகன். அப்போ உண்ணாமலை தாயார்னா என்ன அவதாரம்னா பாறுகடல்ல பள்ளி கொண்டிருக்கிற அவதாரம். உலகத்துக்கு பிரம்மாவை தோற்றி வைத்தது யாரு? பிரம்மாவை தோற்றி வைத்தது யாரு? அப்ப நீங்க படிச்சிருக்கிறது என்ன? படைப்பு கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் விஷ்ணு, அழிக்கும் கடவுள் சிவன். எந்த சிவன் யாரை அழிச்சாரு? சிவன் யாரை அழிச்சாரு? சதிதேவி அக்னியில இறங்கினது சிவன் சொல்லி அக்னியில இறங்கினாப்ல. அப்ப அந்த சாம்பல் எடுத்து சிவன் பூசவா செஞ்சாரு. அக்னிக்குள்ள ஒரு ஜடலம் இறங்கிட்டுனா சாம்பல், அந்த சாம்பல் எடுத்து சிவன் பூசினாரா? இல்ல அந்த ஜடலத்தை எடுத்து தோல்ல போட்டு நடந்தாரா? அப்ப விஷ்ணு 51 துண்டுகள் ஆக்கினா 51 சக்தி பீடம், சக்கரத்தை விட்டு 51 துண்டு ஆக்கியாச்சு, 51 சக்தி பீடம். 5 என்பது ரூ, 1 என்பது கா. திருவண்ணாமலை 6 6 கார்த்திகை பெண்கள், அதான் திருவண்ணாமலை. அப்ப திருவண்ணாமலை எல்லாரும் கிரிவலம் வர்றாங்க. இப்போ ஒரு மாடலா சாக்ஸ் போட்டு நடக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடக்கும் போது மசாஜ், காலுக்கு மசாஜ் பண்றாங்க. நீங்க எல்லாம் எதுக்கு திருவண்ணாமலைக்கு வர்றீங்க? நான் ஆரம்பத்தில இருந்து சொன்னேன். முத மலை சதுரகிரி மலை, 2வது மலை பொதிகை மலை, 3வது மலை வெள்ளையகிரி மலை, 4வது மலை கொல்லிமலை, 5வது மலை 7 மலை திருப்பதி. நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் அங்க முடிஞ்சு போச்சு. ஆனா 6வது மலை ஆனந்த மலை அண்ணாமலை, ஓம்ங்கிற பிரணவம். அப்ப பிரணவ பொருள் ஆணோ பெண்ணோ? பிரணவ பொருள் என்ன? பிரணவ பொருள் ஆணோ பெண்ணோ? பெண்ணு. பிரணவ பொருள் பெண்ணு. மதுரை 64 திருவிளையாடல். அந்த திருவிளையாடல் ஆணோ பெண்ணோ? பெண்ணுதான். பெண்ணுதான். விநாயகி வி, அதான் திருவிளையாடல் வி, விநாயகி. ஆனா நீ விநாயகன் தான் கும்பிட்டுருப்பிய தவிர விநாயகின்னு கும்பிட்டு மாட்டேன். பெரிய ஆவுடைய நாயகி, வீச்சேத்தா விநாயகி, இப்படிங்கிற ஒரு பொருள் எல்லாம் உண்டு.
அப்ப பழனியில வந்து உச்சி பிரம்மா விஷ்ணு சிவன் 3க்கு ஆலயம் உள்ளது. பிரம்ம தீர்த்தம் பழனியில 10 மைல் 14 கிலோமீட்டர் கிரிவலம். ஆனா பழனி மலையை சுத்தி 8 மைல் இருக்கு. அப்ப 10 8 ஒரு மனிதனுக்கு வந்து 18 அறிவு. ஆனா மனிதன் படிச்ச பாடத்துல என்ன படிச்சுக்கிட்டான்? 6 அறிவு மனிதனுக்கு, 7 அறிவு விஞ்ஞானிகளுக்கு, இதுதான் தெரியும். ஆனா ஒவ்வொரு மனிதனும் 18 அறிவு. தாயோட 6 அறிவு, தந்தையோட 6 அறிவு, உன்னோட சுய அறிவு 6, 3 18 அறிவு. இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப திருவண்ணாமலைக்கு நான் இப்ப போயிருந்தேன் பௌர்ணமிக்கு. இப்ப அமாவாசைக்கு ஐவர் மலை வந்துட்டேன். ஆனா பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா கிரிவலம், எல்லாரும் கிரிவலம் சுத்துறாங்க. இப்ப ஆந்திராக்காரங்க அதிகமா சுத்துறாங்களாம். ஆந்திராக்காரங்க தான் திருவண்ணாமலை அதிகமா சுத்துறாங்க. ஏன்னா ஆந்திராவில் உள்ள கருப்பு பணத்தை கூட திருவண்ணாமலையில முடக்குறாங்க ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல. அப்ப திருவண்ணாமலை என்னன்னே தெரியாது. அண்ணாமலை நினைத்தால் முக்தி. முக்தி யாருடையது? சிவனுடையதா சக்தியுடையதா? சக்தியுடையது முக்தி. சக்தி தான் முக்தி, முக்தி தான் சக்தி. அப்போ சிவன் எங்க இருந்து வர்றாரு? சிவன் ஆணோ பெண்ணோ? சி விநாயகி வா சரஸ்வதி. அப்ப நீ சிவாங்கிறது இந்த 2 பேர் வந்துருது. சி விநாயகி வா சரஸ்வதி. அப்ப 2 பெண்ணு. அப்ப இந்த இன்னு உன் உயிர், உன் உயிருக்கு என்ன பிரதானம்னா உன் இரு கண்கள். அந்த இரு கண்கள் இருந்தா தான் அண்ணாமலையாரோட கார்த்திகை தீபத்தை பார்க்க முடியும். அருட்பேரு ஜோதி, இந்த ஜோதியை பார்க்க முடியும். இது எல்லாமே இந்த கண்ணு தான் காட்டி தருது. ஆனா கால் வைக்கிற இடமெல்லாம் லிங்கம். திருவண்ணாமலை கோடான கோடி லிங்கம், எல்லா மண்ணிலும் புதைக்கப்பட்டது. நீ எத்தனை பிறவி எடுத்திருக்கேன்னு உனக்கு தெரியாது. ஆனா அந்த மலைக்கு தெரியும், மலைக்கு தெரியும். இப்ப நான் இதை ஏன் சொல்லி வர்றோம்னா, ஒரு பெண்ணு திருவண்ணாமலைக்கு வந்து கொஞ்ச காலம் தான் ஆச்சு. அது டெய்லி ஒரு மலையை சுத்துது. அந்த மலையை சுத்தும் போது அதுக்கு பின்னாடியும் போய் சுத்திக்கிட்டு தொப்பி அம்மா சித்தரு, தொப்பி அம்மா. அப்ப தொப்பி ஐயாவை உனக்கு தெரியணும்ல. தொப்பி ஐயா, இந்த ஐயா என்னன்னு கேட்டீங்கன்னா, வல்லவ மகாராஜாவுக்கு குழந்தையாய் பிறந்த அண்ணாமலையார் யாரு? அருணகிரிநாதர் எந்த அரசனுக்கு வேண்டி மூளை எடுக்க போனாரு? திரும்பி மூளை எடுத்து வரும்போது அருணகிரிநாதர் உடம்பு என்னாச்சு? முதல்ல வல்லவ மகாராஜாவுக்கு குழந்தையாய் பிறந்த அண்ணாமலையாரோட பேர் என்ன? பாண்டிய மன்னனுக்கு வாரிசு, ஆணோ பெண்ணோ? அதெல்லாம் தெரியாது. ஆனா திருவண்ணாமலை வேணுகோபாலகிருஷ்ணன். பரணி தீபம் யாருக்கு ஏத்துறது? கார்த்தி தீபம் யாருக்கு ஏத்துறது? சீனிவாசன், சபரிவாசன், பழமேனி வாசா. இந்த இரு கரம், பேசத்திறன், இரு கண்ணு, இது எல்லாம் ஒரே ஆளுக்கு தான் சொந்தம். அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிடல. விநாயகர் தண்டத்தை உடைச்சி எழுதினாரு. என்ன எழுத்து முதல்ல எழுதினாரு? அந்த எழுத்து எழுதுக்கு யார்கிட்ட கொடுத்துனா ஒவ்வொரு மனிதன் கிட்ட தான் கொடுத்தது. மனிதன் என்ன செய்யணும்னா மண்ணில மறையப்படணும். ஆனா அதெல்லாம் தெரியாது. திருவண்ணாமலை என்ன கலாச்சாரம்? ஒவ்வொரு மனிதனும் வரணும்னா அங்க இறுதி சடங்கு என்ன சடங்குன்னு அறியதுக்கு தான் திருவண்ணாமலை. நினைத்தால் முக்தி. மண்ணில நடமாடுற எல்லாம் லிங்கம். ஆனா இந்த லிங்கம் அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருள். இப்ப தொப்பி அம்மா பழனி அம்மா தானே, இது பழனி அப்பா. பழனி அம்மா திருவண்ணாமலை தொப்பி அம்மாவா? இது தொப்பி ஐயா, பழனி ஐயா. புரியுதா? தண்டாயுத பாணி. உனக்கு மேற்கு வாசல் அருணகிரிநாதர் கதை என்ன, முருகன் கதை என்னன்னு தெரியாது. காசியில மேற்கு வாசல்ல யார் இருக்கான்னு தெரியாது. பழனியில முருகன் ஏன் மேற்க பார்க்க இருக்கான்னு தெரியாது. ராமேஸ்வரத்துக்கு உள்ள போகும்போது மேற்கு கோபுரம் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். ஆனா மேற்கு கோபுரம் மட்டும் ஏன் கண்ணுக்கு தெரியுது? இதெல்லாம் தெரியாது. அக்னி லிங்கம் என்ன, அக்னி சமுதிரம் என்ன? ராமேஸ்வரம் 1008 தீர்த்த குளம் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் மீறியது அக்னி சமுதிரம். அக்னி மலை என்ன, அக்னி சமுதிரம் என்ன? உன் உடம்பு என்பது நீர், உன் கண் என்பது அக்னி. அப்ப இந்திரலிங்கம் ஏன் வச்சிருக்கு? இருட்டு, அக்னி வெளிச்சம். அதே அக்னிக்கு ஆப்போசிட் குபேரன். அப்ப அஷ்டலிங்கம் 8 லிங்கம் ஏன் உருவாக்கப்பட்டிருக்குன்னா, அஷ்டலிங்கம் 8 ஒரு மனிதனோட உடல். இந்த உடலை அழியக்கூடாது. இதான் ஆன்மீகம். உன் கண்ணையும் உன் உடலையும் எல்லாத்தையும் அழிச்சு நீ அடுத்த பிறவி நாய் பிறவி, பன்றி பிறவி, காக்கா பிறவி. ஆனா எல்லா பிறவியும் எடுத்து வருவே எம்பெருமானே.
ஆனா மனித பிறவிக்கு அப்பாறு எனக்கு எந்த பிறவையும் தந்துடாத எம்பெருமானு. அந்த எம்பெருமானு யாரு? இதுக்கு ஒரு அடையாளம் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அடையாளம் நெல்லையப்பர் கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில். அது சைவமா வைணவமா? அது அரியோடையதோ சிவனுடையதோ? சொல்லிட்டு பார்ப்போம். நெல்லையப்பர், நெல்லுக்குள்ள என்ன இருக்கு? அரி. உன் உடலுக்குள்ள உன் உயிர் அரி. ஆனா அந்த உடலு உயிர் அழியக்கூடாது. அப்ப நெல்லையப்பர் கோயில் சைவமா வைணவமா? அப்ப எல்லாருக்கும் சைவம் தான் வெற்றி, சைவம் தான் வெற்றி. ஆனா பஞ்சாசர மந்திரம் நமச்சிவாயா, பஞ்சாசர மந்திரம் நமச்சிவாயா. இந்த பஞ்சாசர மந்திரம் சூட்சமம் என்ன? நான் நாராயணன், மா மகாலட்சுமி, சி விநாயகி, வா சரஸ்வதி, யா முருகன். 6வது மந்திரம் ஓம், பிரணவ பொருள். அப்ப உலகத்தை படைச்ச பிரம்மா யாரு? பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவர். அவர் தோற்றி வைத்தார் 5 தலை உள்ள பிரம்மாவை. ஆனா 5 தலையில ஒரு தலை சிவன் கிட்ட. அந்த சிவன் யாருன்னா அரி. அந்த தலை திருவோடு தலை அரி. அப்ப பஞ்சாட்சர மந்திரம் 5 தலை என்பதுதான் நமச்சிவாய. அதுல ஒரு தலை சிவன் சொல்லிட்டாருன்னா அப்ப அதான் 4 வேதமா நீ எடுத்துக்கிட்ட. ஆனா 5வது வேதம் பிரணவ வேதம் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. அது தெரிஞ்சா முக்தி சக்திக்கா சிவனுக்கான உனக்கு தெரிய வரும். திருவண்ணாமலை தொப்பி அம்மா, தொப்பி ஐயா, புரியுதா? வல்லவ மகாராஜா குழந்தையை பிறந்த அண்ணாமலையார் யாரு? அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு கணவர் அல்ல. அண்ணாமலையாரு உண்ணாமலை அம்மனுக்கு மகன். புரியுதா? உண்ணாமலை அம்மன் சிலை பக்கத்துல ஒரு சிவலிங்கம். கணவன் மனைவி அல்ல, அம்மையும் மகனும். இதுதான் இதோட பொருள். ஓம் அப்பன், அரி மகன், மறுபடியும் ஓம் அம்மை, அம்மை அப்பன். அம்மை அப்பனுக்கு துணையா இருக்கிறதுக்கு தான் ஒரு மனிதருக்கு திருமணம். அம்மை அப்பனுக்கு துணையா ஒரு உற்பத்தியை உருவாக்குறதுக்கு தான் திருமணம். ஆனா இங்க திருமணம் என்ன மறுமணம் என்ன தெரியாது. கள்ளிக்காடு 10 எரியும் முண்டச்சி பிள்ளை வைப்பா. நட்ட மாடு விலை பேசுவோம். மாடு உயிரோடு இருக்கும்போது விலை பேசுற, மாடு கறிக்கும் போய் விலை பேசுற, அதை நட்ட மாடு விலை பேசும். நடராஜ பெருமான் வந்துருவாரு. நடராஜ பெருமான் என்ன? இயற்கை ஆட்டம். இயற்கையோட ஆட்டத்தை பாருங்க. இப்போ வடநாடு தென்னாட்டு இப்படி எல்லாம் வெள்ளம்லாம் வந்தது இல்லையா? இதெல்லாம் என்னன்னா இந்த மனிதனோட கண் என்பது நெருப்புல அக்கினியில் அழிஞ்சு போகுது. இந்த நெருப்புல அழிஞ்சு போக கூடாது. இந்த இரு கண்கள், சூரியன் சந்திரன் உன் தேகத்துல கண்ணா இருக்கு. இந்த கண் இருக்க போய்தான் உனக்கு சூரியன் எது சந்திரன் எதுன்னு தெரியுது. உனக்கு மகா சிவராத்திரி எதுக்குன்னா உன் கண்ணுக்கு தான் மகா சிவராத்திரி. எத்தனை பிறவி எடுத்து வந்தாலும் உங்களை திருத்தவே முடியாதுன்னு இல்லை, திருத்தியே ஆகுவோம். வேர்ல்டு மகா சிவராத்திரி. உலகம் என்பது இருட்டாகும் போது உனக்கு வெளிச்சம் என்பது தெரிய வரும். அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை. ஒவ்வொரு மனிதனுக்கும் கடலுக்கும் சம்பந்தம் உண்டு. உன் கண்ணுக்கும் கடலுக்கும் சம்பந்தம் உண்டு. உன் தேகத்துக்கும் இந்த வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் உண்டு. உன்னை வளர்த்தது யாரு? இந்த வெளிச்சம். ஆனா இந்த வெளிச்சத்துக்கு நீ கடைசியை கொடுக்கக்கூடியது என்ன? ஒன்றும் கிடையாது. நீ நாய் பிறவி, பன்றி பிறவி, காக்கா பிறவி. இதை உருவாக்குறதுக்கு அல்ல. ஆன்மீகம் உருவாக்குறது எல்லா மகான்களும் மண்ணில் மறைஞ்சிட்டாங்க. அதையும் போய் நீங்க படிச்சு புராணத்துல எல்லாம் அறிஞ்ச மாதிரி நீங்க அழிஞ்சு போறீங்களே, இது தவறு. தொப்பியம்மா சமாதி ஆயிட்டுனா கொண்டு போய் எரிச்சு அஸ்திய கங்கால கரைக்க முடியுமா? என்னையா கங்கால கரைக்க முடியுமா? அப்ப அவங்க எல்லாம் பெரிய ஞானி. உன் தாய் தந்த என்ன? ஒரு பெண்ணு ஒரு மலை கழிக்க வேண்டாம், ஒரு சிறுநீர் கழிக்க வேண்டாம். அந்த 14 கிலோமீட்டர் ஒரு மனிதன் வலம் வரும்போது எப்படியாவது ஒரு தடவை சிறுநீர் கழிக்கணும். ஆனா ஒரு பெண்ணு பின்னாடி இப்படி கூட்டமா அலையில இது அவங்களுக்கு அசிங்கமா இல்லை? அந்த பெண்ணு உங்களுக்கு பயந்துட்டு வஸ்திரத்திலே சிறுநீர் போயிருது. அப்ப மலம் போச்சா? தொப்பியம்மா வச்சு சாப்பிட்டா பிரசாதமா? அதாவது திருமந்திரத்துல சிறுநீருக்கு பேரு அமுரி. அந்த அமுரிக்கு மிஞ்சின மருந்தே கிடையாது. அப்ப எல்லாரும் தொப்பியம்மா மூத்திரத்தை வாங்கி குடின்னு சொன்னா குடிப்பியலா? அதையும் செய்விய. அது இந்த பழனியில செஞ்சிருக்கிறாங்க. அப்ப என்ன ஜென்மம்? சித்தர் என்றால் விநாயக பெருமான்னா சித்தர்னால விநாயக பெருமான். அவர் எங்க இருக்கிறார்னா உன் புத்தியில இருக்கிற தலையில. அதுதான் விநாயக பெருமானை பார்க்கும்போது இந்த இரு கரத்தை எடுத்து இப்படி கொட்டுறோம்.
ஆனா உன் தலையில விநாயகர் இருக்கும்போது உனக்கு எப்படி சனி பிடிக்கும், எப்படி உனக்கு 7.5 சனி வரும், எப்படி உனக்கு ஜென்ம சனி வரும்னு உனக்கு தெரியாது. குரு ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தலைமையில இருக்கிறாரு. அவர் தான் குரு விநாயக பெருமான். இரு கரம் இரு பாதம் உன்னை நிமிர்ந்து நிக்க வச்சு உன்னை ஆளாக்கி பேச தர கொடுத்தது எல்லாம் அவரு. ஆனா அவருக்கு ஒரு நன்றியை சொல்வதற்கு தான் இந்த இரு செவியை பிடிச்சு இப்படி தோப்பு காரணம். ஏன்னா குனிஞ்சு நிமிர வச்சது அவரு, இரு செவி தந்தது அவரு, இரு கரம் தந்தது அவரு. ஆனா அவர் எங்க இருக்கிறாருன்னா உன் புத்தியில இருக்கிறாரு, உன் தலையில இருக்கிறாரு. அதுதான் விநாயகரோட முகம், ஆணை முகம். பார்வதி பிடிச்சு வச்ச விநாயக பெருமான். இளையது என்ன மூத்தது என்ன தெரிஞ்சுக்கோ. அந்த பரம்பொருளாய் சிவபெருமானை தடைஞ்சது யாரு? விநாயக பெருமான். அந்த விநாயகரோட தலை வெட்டின பிறகு சிவன் பிடிச்சு வச்ச தலை ஆனமுகம். அப்ப ஆனமுகத்துக்கு முன்னக்கூட்டி இருந்த முகம் என்ன முகம்? அந்த முகத்தை தெரிஞ்சுக்கோ. அப்ப விநாயகனுக்கு இளையது அரி. அரியா முருகனானே உனக்கு தெரியாது. வள்ளி அம்மை தெய்வயான அப்பன். அப்ப நடுவில் இருக்குது அரி. உனக்கு என்ன தெரியும்? வள்ளி ஒரு பொண்டாட்டி, தெய்வான ஒரு பொண்டாட்டி. முருகன் 2 பொண்டாட்டி காரணத்தினால எல்லாரும் 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டானுவோ. சம்மூன் செட்டியார அக்கா தகச்ச கட்டிக்கிட்டான், பழனிசாமி செட்டியார அக்கா தகச்ச கட்டிக்கிட்டான், கருப்பசாமி கவுண்டரா அக்கா தகச்ச கட்டிக்கிட்டான். எல்லாம் முருகனோட பேரை சொல்லி. ஆனா முருகனோட பேரை வச்சுட்டு 2 பொண்டாட்டி, அக்காலையும் தங்கச்சி கட்டிக்கிடணும். முருகன் 2 மனைவி என்னன்னு தெரியாது. இச்சா சக்தி தெய்வ யானை, கிரியா சக்தி வள்ளி, ஞானா சக்தி அரி. புரிஞ்சுக்கிடுங்க. உங்க தொப்பி அம்மாலாம் திருவண்ணாமலை பெருசு கிடையாது. பழனி அம்மாவா பழனி அப்பனா தெரிஞ்சுக்கிடுங்க. அம்மை அப்பன் துணை.